NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் ஒரு சர்க்யூட்ஸ்ல ஒன்றுக்கு மேற்பட்ட டயோட்ஸ் இருந்ததுன்னா எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோவில் பேச போறோம். இந்த கான்செப்ட் வீடியோ பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமினேஷன்ஸ்ல அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு அது கூட சேர்த்து இந்த எக்ஸாமினேஷன்ஸ்ல கேட்ட கொஸ்டினையும் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா இதுக்கு முன்னாடி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோஸ் 3 வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த 3 வீடியோஸ் நீங்க கோ த்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கேன், அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா இதை ஃபுல்லா கோ த்ரூ பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் வரும்போது அந்த வீடியோஸ் நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு சர்க்யூட்ஸ்ல டயோட் இருக்கு. நம்மளுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த டயோட் அந்த சர்க்யூட்டை ஈக்குவலன்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டா மாற்றணும். அப்படி மாத்திட்டா ஈஸியா நம்ம மெஷ் அனலைசிஸோ இல்ல நோட் அனலைசிஸோ கிர்ச்சாஃப் கரண்ட் லா, கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா ஏதாவது ஒரு லா அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? எப்படி வந்து அந்த டயோட் சர்க்யூட்டை வந்து சிம்பிளஸ் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டா மாத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த டயோட்ல ஆன்ல இருக்கு எந்தெந்த டயோட்ல ஆஃப்ல இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதான் மேட்ரு. ஒரு சர்க்யூட்ஸ்ல 2 டயோட்ஸ் இருக்கு இல்ல 3 டயோட்ஸ் இருக்குன்னா அந்த 3 டயோட்ஸ்ல எந்தெந்த டயோட்ஸ் ஆன் எந்தெந்த டயோட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும். சரி, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ நீங்க ஆன் ஆஃப் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஈஸியா அதோட ஈக்குவலன்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை மாத்திரலாம். இது ஒரு ஐடியல் பிஎன் ஜங்ஷன் டயோடா இருந்ததுன்னா அது ஆன் கண்டிஷன்ஸ்ல வந்து அது ஒரு ஷார்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். நம்ம ஷார்ட் பண்ணிடலாம், அந்த டயோட எடுத்துட்டு ஷார்ட் பண்ணி விட்டுலாம். இது ப்ராக்டிக்கல் பிஎன் ஜங்ஷன் டயோடா இருந்ததுன்னா ஷார்ட் தான், பட் ஒரு 0.7 வோல்ட் டிராப் இருக்கும். நமக்கு தெரிஞ்சது, முன்னாடி படிச்சிருப்போம். இது ஜெனர் டயோடா இருந்ததுன்னா ரிவர்ஸ் பயஸ்ல ஆன் ஆகும். அந்த ரிவர்ஸ் பயஸ்ல பிரேக்டவுன் வோல்டேஜ் விட அதிகமா இருந்ததுன்னா அது ஆன் கண்டிஷன்ஸ் நமக்கு தெரியும். அந்த ஆன் கண்டிஷன்ஸ்ல இது வந்து ஒரு பேட்டரி மாதிரி ஆக்ட் ஆகும். இது ஜெனர் வோல்டேஜ். இது ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா ஓப்பன். சரியா? ஓகே, இப்போ நமக்கு அந்த டயோடு எந்தெந்த டயோடு ஆன் எந்தெந்த டயோடு ஆஃப் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா ஈக்குவலன்ட் சர்க்யூட் மாத்திரலாம். ஓகே, இப்போ என்ன செய்ய போறேன், ஒரு சர்க்யூட்ல வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட டயோட்ஸ் இருந்ததுன்னா எப்படி எந்தெந்த டயோட்ஸ் ஆனா இருக்கும் எந்தெந்த டயோட்ஸ் ஆஃபா இருக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கேஸ் எடுக்கிறேன். இதுல என்ன அப்படின்னா இந்த சர்க்யூட்ஸ்ல வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட டயோட்ஸ் இருக்கு, ஆனா எல்லாமே பிஎன் ஜங்ஷன் டயோடா இருக்கு. சரியா? அப்ப என்ன செய்யறது பார்க்கலாம். ஒரு சர்க்யூட் எடுத்துக்குவோம். இதுல பாத்தீங்கன்னா D1 D2 அப்படிங்கிற 2 டயோட்ஸ் இருக்கு. ரெண்டுமே பிஎன் ஜங்ஷன் டயோட். சரியா? இப்போ இதுல எந்த டயோட் ஆன் எந்த டயோட் ஆஃப் அப்படின்னு சொல்லி பார்க்க போறேன். எப்படி கண்டுபிடிப்போம்? ஒரு டயோட் இருந்தா எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஆஃப்னு ஃபர்ஸ்ட் அசியூம் பண்ணிடுவோம். அசியூம் பண்ணிட்டு ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் கண்டுபிடிப்போம். அந்த ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் வந்து அந்த 0.7 வோல்டேஜ் விட அதிகமா இருந்ததுன்னா டயோட் வந்து ஆன் எடுத்துக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஆஃப்னு எடுக்கும். அதே மாதிரி தான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் இந்த 2 டயோடுக்குமே ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறேன். ஆனோட் டு கேத்தோட் கண்டுபிடிக்கணும். நல்லா யோசிச்சுக்கோங்க. பிஎன் ஜங்ஷன் டயோட பொறுத்தவரையில ஆனோட் டு கேத்தோட் கண்டுபிடிக்கணும். ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் பிட்வீன் ஆனோட் டு கேத்தோட். சரியா? அப்போ ஓப்பன் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி ஈக்குவலன்ட் சர்க்யூட்டா மாறும். சரியா? டயோட் D1 ஓப்பன் பண்ணி விட்டாச்சு, டயோட் D2 ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் நான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ இது ஓப்பன் இது ஓப்பன். இதுல ஃபுல்லா கரண்ட் வந்து 0 இருக்கும், இதுல ஃபுல்லா கரண்ட் 0 இருக்கும். சரியா? கரண்ட் 0. அப்போ இதோட டிராப்பும் 0 தான், இதோட டிராப்பும் 0 தான். சரியா? நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ இது ஈஸி. இப்போ இது ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டா மாறிடுச்சு. சரியா? எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டா மாறிடுச்சு. பட் நம்ம அசியூம் பண்ணிருக்க எப்படி அசியூம் பண்ணிருக்கோம் அப்படின்னா 2 டயோடுமே ஆஃப் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிருக்கோம். அது உண்மையில ஆஃப் ஆயிருக்குமாங்க தெரியல. பட் நம்ம என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ரெண்டுமே ஆஃப்னு சொல்லி எடுத்துக்கிட்டு ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் கண்டுபிடிக்க போறேன். பேசிக்கா மெஷ் அனலைசிஸ் இல்ல நோட் அனலைசிஸ் KCL KVL ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணி நான் என்ன பண்றேன், ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறேன். இந்த ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் அக்ராஸ் டயோட் D1 பாத்தீங்கன்னா 10 வோல்ட் இருக்கு. ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் அக்ராஸ் டயோட் D2 பாத்தீங்கன்னா 25 வோல்ட் 25 வோல்ட் இருக்கு. ஓகேவா? அப்போ ரெண்டுமே வந்து 0.7 அதிகமாயிடுச்சு. இதுவுமே 0.7 அதிகம், இதுவுமே 0.7 அதிகம். ரெண்டுமே 0.7 அதிகம். இப்போ 2 டயோடுமே ஆன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னா அப்படி எடுக்கக்கூடாது. இதுதான் மேட்டர். இந்த பாயிண்ட் தான் முக்கியம். 2 டயோடுடைய ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜும் 0.7 விட அதிகமா இருக்கு. நம்ம இனிஷியலா 2 ஓப்பன் அசியூம் பண்ணிருக்கோம், ஆஃப் அசியூம் பண்ணிருக்கோம். அசியூம் பண்ணி ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் காமிக்கிறோம். 2 ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜும் 0.7 அதிகமா இருக்கு. அப்போ ரெண்டுமே ஆன் எடுத்துக்கலாமா அப்படின்னா அப்படி எடுக்கக்கூடாது. சரியா? ஒரே ஒரு டயோடு இருந்தா நீங்க எடுத்துக்கலாம். 2 டயோடு இருந்ததுன்னா 2 சைமல்டேனியஸா நம்ம எடுக்கக்கூடாது. 2 சைமல்டேனியஸா ஆன் அப்படின்னு எடுக்கக்கூடாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இதுல வந்து எந்த சர்க்யூட்டுக்கு ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஆன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா இங்க டயோட் D2க்கு வந்து 25 வோல்ட், டயோட் D1க்கு பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் வந்து 10 வோல்ட். ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் வந்து எதுக்கு அதிகம், டயோட் D2க்கு வந்து அதிகம்.
ஸோ அப்போ டயோட் D2 வந்து ஃபர்ஸ்ட் டேன் ஆன் ஆயிரும் அப்படின்னு எடுத்துக்கணும். டயோட் D2 வந்து டேன் ஆன் ஆயிரும், ஃபர்ஸ்ட் டேன் ஆன் ஆயிரும். ரெண்டுல ஏதாவது ஒரு டயோட் ஆன் ஒரு டயோட் ஆஃப் அப்படின்னா நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இந்த டயோட் ஆன் இந்த டயோட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். பட் சைமல்டேனியஸா ரெண்டு டயோடுமே ஆன்ங்கிற கண்டிஷன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எந்த டயோட் ஆன் அப்படின்னு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நான் D2 வந்து ஆன் எடுத்துக்கிறேன். சரியா? இங்க நம்ம அசியூம் பண்ணி எப்படி அசியூம் பண்ணிருக்கோம், ரெண்டுமே ஆஃப்னு அசியூம் பண்ணிட்டு நம்ம பாக்குறோம், ஓபன் சர்க்யூட் பாக்குறோம். பட் நமக்கு என்னது ஃபர்ஸ்ட் டேன் ஆன் ஆகிறது எது தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் டேன் ஆன் ஆகிறது டயோட் D2 வந்து ஃபர்ஸ்ட் டேன் ஆன் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. கன்க்ளூஷன் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா டயோட் D2 வந்து ஃபர்ஸ்ட் டேன் ஆன் ஆயிரும். இது டேன் ஆன் ஆன பிறகு D1 டேன் ஆன் ஆகிறதுக்கான தேவையான வோல்டேஜ் கிடைக்காம போயிடலாம். இந்த D2 டேன் ஆன் ஆகிறதுனால இந்த D1க்கு தேவையான பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்காம கூட போயிடலாம். ஸோ இது ஆன் கூட ஆகலாம், இல்லை ஆஃப் கூட ஆயிருக்கலாம். சரியா? ஸோ இப்போ நான் என்ன செய்யணும், அடுத்து ஸ்டெப் 2 படி D2 ஆன்னு வச்சுட்டு T1 செக் பண்ணணும், அது ஆனா இருக்குமா இல்லை ஆஃப் இருக்குமா செக் பண்ணணும். சரி, அப்போ நான் என்ன பண்றேன், D2 வந்து ஆன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அடுத்து D1 கண்டுபிடிக்கணும், ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும், ஆனா இல்லை ஆஃப்னு சொல்லி பார்க்கணும். இனிஷியலா என்ன பண்ணோம், ரெண்டுமே ஆஃப்னு அசியூம் பண்ணி கண்டுபிடிச்சோம். அசியூம் பண்ணி D2 டெஃபினட்டா ஆன்ங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? ஸோ அப்போ என்ன பண்றேன், இந்த டயோட் D2 வந்து ஆன் எடுத்தாச்சு, ஷார்ட் பண்ணியாச்சு. ப்ராக்டிக்கல் டயோடு பாயிண்ட்ஸ் டிராப், இது ஐடியல் டயோட இருந்தால் இந்த டிராப் கூட இருக்காது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு இந்த ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும் டயோட் D1க்கு. இப்போ இந்த சர்க்யூட்ஸ்க்கு நம்ம கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, வோல்டேஜ் லா, மெஷ் அனலைசிஸ், நோட் அனலைசிஸ் ஏதாவது ஒரு அனலைசிஸ் யூஸ் பண்ணி ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம கண்டுபிடிக்கிறேன் பாருங்க, இதில் கரண்ட் வழி கண்டுபிடிச்சிடலாம். கரண்ட் வழி பிடிக்கலாம் 15 - 0.7 -10 டிவைடட் பை 15 கிலோ ஓம்ஸ். ஐ வழி கண்டுபிடிச்சிடலாம். ஐ வழி கண்டுபிடிச்சு என்ன பண்ணிடலாம், ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ அந்த ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா -1.2 வோல்ட் வருது. ஆனா இந்த டயோட் D1 ஆன் ஆகிறதுக்கு 0.7 வோல்ட் வேணும், லெஸ் தென் 0.1 இருக்கு. ஸோ கண்டிப்பா டயோட் D1 வந்து ஆன் ஆகாது, ஆஃப் ஆயிரும். சரியா? நீங்க இனிஷியலா இந்த இதை நீங்க கன்சிடர் பண்ணி ரெண்டுமே ஆன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளமே தப்பாயிரும். என்ன பண்ணும், ரெண்டையுமே ஆஃப்னு நீங்க அசியூம் பண்ணிட்டு பண்றீங்க, பண்ணி ஒன்னு ஆன் சொல்லி நீங்க ஐடியா பண்ணிட்டீங்க. ஒன்னு ஆன் ஆன பிறகு ரெண்டாவது உள்ளது ஆனா இல்ல ஆஃபா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பார்த்தோம்னா என்ன இருக்கு, டயோட் D1 வந்து ஆஃப்ல இருக்கு. இப்பதான் நான் கன்க்ளூஷனுக்கு வரேன், D1 வந்து ஆஃப், D2 வந்து ஆன் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. இனி வந்து இந்த சர்க்யூட்டை வந்து ஈஸியா ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை மாத்திரலாம். எப்படி மாத்தலாம், D1 வந்து ஆஃப் இதை ஓப்பன் பண்ணி விட்டுலாம், இது ஓப்பன் பண்ணிட்டு இது லிமிட் ஆயிரும். D2 வந்து ஷார்ட் பண்ணி ஒரு 0.7 வோல்ட் டிராப் போட்டுக்கலாம். இப்போ அதோட ஈக்குவல் சர்க்யூட்ஸ் எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். டயோட் எடுத்தாச்சு, இது 0.7 வோல்ட் டிராப். இப்போ இந்த சர்க்யூட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டயோடுமே இல்ல. இப்போ இந்த சர்க்யூட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டா மாறிடுச்சு. இப்போ நீங்க உங்களுக்கு தேவையான பாராமீட்டர் என்ன வேணும், கரண்ட் ஃப்ளோ 5 கிலோ ஓம்ஸ் வேணுமா, இல்ல கரண்ட் ஃப்ளோ 10 கிலோ ஓம்ஸ் வேணுமா, இல்ல வோல்டேஜ் அக்ராஸ் 5 கிலோ ஓம்ஸ் வேணுமா, இல்ல வோல்டேஜ் அக்ராஸ் 10 கிலோ ஓம்ஸ் வேணுமா, உங்களுக்கு என்ன பாராமீட்டர் வேணுமோ அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கரண்ட் ஃப்ளோ 5 கிலோ ஓம்ஸ் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன செய்யறது, I is equal to 15 - 0.7 -10 divided by 15 கிலோ ஓம்ஸ். இதுதான் கரண்ட் ஃப்ளோ 5 கிலோ ஓம்ஸ். இல்ல நீங்க கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் அப்ளை பண்ணி கூட நீங்க கண்டுபிடிக்கலாம். இதை சிம்பிளை பண்ணோம்னா எனக்கு ஆன்சர் வந்து 1.62 மில்லியம்ஸ் வரும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட்ஸ். அடுத்து ரெண்டாவது ஒரு கேஸ் எடுக்கிறேன். ஒரு சர்க்யூட்ஸ் இருக்கு, அதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டயோட்ஸ், அதாவது பிஎன் ஜங்ஷன் டயோட் ஒன்று இருக்கு, ஜெனரல் டயோட் ஒன்று இருக்கு. அப்படின்னா எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா கேட் 2011 கேட்டிருக்காங்க, இதை சால்வ் பண்ணலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு D2 டயோட் வந்து பிஎன் ஜங்ஷன் டயோட், D1 டயோட் வந்து ஜெனரல் டயோட். சரியா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ அதே மாதிரி தான் இந்த சர்க்யூட்டை வந்து நான் சிம்பிளஸ் ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டா மாற்ற போறேன். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், இதுல எந்த டயோட் ஆன்ல இருக்கு, எந்த டயோட் ஆஃப்ல இருக்கு சொல்லி ஐடியா பண்ணணும். பண்ணோமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், அதே தான் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் நான் கண்டுபிடிக்கிறேன். பிஎன் ஜங்ஷன் டயோடா இருந்ததுன்னா நம்ம வந்து ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் வந்து ஆனோட் டு கேத்தோட் கண்டுபிடிக்கணும். சரியா? இது என்ன ஃபார்வர்ட் பைஸ்ல இது ஆன் ஆகும். இதே ஜெனரல் டயோடா இருந்ததுன்னா நீங்க ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் வந்து கேத்தோட் டு ஆனோட் கண்டுபிடிக்கணும். ஏன் கேத்தோட் டு ஆனோட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது ரிவர்ஸ் பைஸ்ல இது ஆன் ஆகும். இந்த ஜெனரல் டயோட் வந்து ரிவர்ஸ் பைஸ்ல ஆன் ஆகும். ரிவர்ஸ் பைஸ்ல தான் அந்த பிரேக் டவுன் ரீஜன் தாண்டும் போது பேட்டரி ஆக்ட் ஆகுங்கிறது நமக்கு தெரியும். அதனால பிஎன் ஜங்ஷன் டயோட் பார்க்கும்போது ஆனோட் டு கேத்தோட் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் பார்க்கணும். இது ஜெனரல் டயோட் பார்க்கும்போது கேத்தோட் டு ஆனோட் பார்க்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் ஓப்பன் பண்ணி விட்டுறேன். டயோட் D1 ஓப்பன் பண்ணி விட்டாச்சு, D2 ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. அப்போ இதில் ஃபுல்லோட கரண்ட் என்னவா இருக்கும், 0. இது ஓப்பன், எல்லாமே ஓப்பன்ல இருக்கு. அப்போ இதில் உள்ள ஃபுல்லோட கரண்ட் 0 இருக்கும். 1 கிலோ ஓம்ஸ்ல ஃப்ளோ டிராப் எதுவுமே இருக்காது, இந்த டிராப் இதுல எதுவுமே இருக்காது. அதனால இது நெக்லிஜிபிள், எடுத்து விட்டுலாம். அதே இந்த 1 கிலோ ஓம்ஸ்ல எந்த டிராப்புமே இருக்காது, அதையும் எடுத்து விட்டுலாம். ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் எந்த டிராப்புமே இல்லை அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எஃபெக்டே இல்லை, அதை எடுத்து விட்டுலாம். ஓகே, எடுத்து விட்டாச்சு. இப்போ
ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இதுக்கு கேவிஎல் அப்ளை பண்ணுங்க. ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் என்ன வரும்? 3.7 வோல்ட் தான் வரும். இதுக்கு ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் 2 அதுவும் 3.7 வோல்ட் தான் வரும். சரியா? அப்போ டயோடு 1க்கு பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிறதுக்கு டயோடு 1 ஆன் ஆகிறதுக்கு 2.7 வோல்ட் வேணும். ஆனால் அதோட அதிகமாக இருக்கு. டயோடு D2க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஆகிறதுக்கு 0.7 வோல்ட் வேணும். அதை விட அதிகமாக இருக்கு. ரெண்டுமே அதிகமாக தான் இருக்கு. அப்போ சைமல்டேனியஸாக 2 டயோடு ஆன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? முன்னாடி சொன்ன மாதிரி அப்படி சொல்லக்கூடாது. 2 டயோடும் சேம் டைம் ஆன் ஆகுது அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு டயோடு தான் ஆன் எடுத்துக்கணும். எந்த டயோடு எடுக்கிறது? எந்த டயோடு ஃபர்ஸ்ட் ஆன் ஆகும்? ப்ரீவியஸ் கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சேம் டைப் ஆஃப் டயோடு இருந்ததுன்னா எதுக்கு ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் அதிகமா இருக்கோ அது வந்து ஆன் நம்ம எடுத்துக்கிட்டோம். பட் இங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னா பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆன் ஆகும். எப்பவுமே பிஎன் ஜங்ஷன் டயோடு தான் ஃபர்ஸ்ட் டர்ன் ஆன் ஆகும். ஏன்னா அதுக்கு 0.7 வோல்ட்டே போதும். கம்மியான வோல்டேஜே போதும். ஆன் ஆகிறதுக்கு 0.7 வோல்ட்டே போதும். ஜெனரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா 2.7 வோல்ட் வேணும். இந்த ஜெனரேட்டர் வோல்டேஜ் விட தாண்டா தான் இது ஆன் ஆகும். இதுக்கு கம்மியான வோல்டேஜ் இருந்தாலும் ஆன் ஆயிரும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து பிஎன் ஜங்ஷன் டயோடு ஆன் ஆயிரும். இது ஜெர்மனியன் டயோடு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து 0.2 வோல்ட் இருந்தாலே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெர்மனியன் டயோடு ஃபர்ஸ்ட் ஆன் ஆகும். ரெண்டாவது சிலிக்கான் டயோடுல பிஎன் ஜங்ஷன் டயோடு ரெண்டாவது ஆன் ஆகும். மூணாவது ஜெனரேட்டர் ஆன் ஆகும். எதுக்கு கம்மியான வோல்டேஜ் போதும் ஆன் ஆகிறதுக்கு அந்த டயோடு தான் இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஆன் ஆயிரும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் பிஎன் ஜங்ஷன் டயோடு ஆன் ஆயிடுச்சு. ஓகே, இந்த பிஎன் ஜங்ஷன் ஆன் ஆகிறதுனால நமக்கு சொல்ல முடியாது இது ஜெனரேட்டர் ஆனா ஆஃப்னு சொல்ல முடியாது. சரியா? ஃபர்ஸ்ட் ரெண்டுமே ஓப்பன் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஆன் ஆயிடுச்சுன்னா இது ஆன் ஆகுமா, D1 ஆன் ஆகுமா, ஆன் ஆகாதாங்க தெரியாது. ஸோ அப்போ அதை கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு கன்க்ளூஷன் வந்து என்னன்னா D2 டயோடு D2 வந்து ஆன், D1 வந்து ஆன் ஆஃப் ஆங்க தெரியல. அதான் கண்டுபிடிக்க போறோம். சரியா? இது ரெண்டுல ஏதாவது ஒரு டயோடு ஆன் ஒரு டயோடு ஆஃப்னு வந்துச்சுன்னா நம்ம கன்க்ளூஷன் நிப்பாட்டிடலாம். இதுதான் ஆன் இதுதான் ஆஃப்ங்க கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். பட் இப்போ வந்து ரெண்டுமே சைமல்டேனியஸா ஆன் ஆகிற கண்டிஷன் வந்திருக்கு. அப்படி நம்ம எடுக்கக்கூடாது. ஏதாவது ஒன்று தான் ஆன் வைக்கணும். இப்போ ஏதாவது ஒன்று ஆன் வச்சோம்னா இன்னொன்று அது என்னன்னு தெரியல. அது கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ அதை கண்டுபிடிக்க போறேன். ஸ்டெப் 2 என்ன பண்றேன்? D2 வந்து ஆன் வச்சுட்டேன். ஆன் வச்சுட்டு D1 வந்து ஆனா இல்லை ஆஃப்னு சொல்லி பார்க்க போறேன். ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் தான். சரியா? D2 ஆன் வச்சாச்சு. இப்போ இது வந்து ஆனா இருக்குமா இல்லை ஆஃபா இருக்குமான்னு சொல்லி பார்க்க போறோம். நீ எம்எஸ் அனாலிசிஸ் நோட் அனாலிசிஸ் ஏதாவது ஒரு அனாலிசிஸ் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ண ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் இது ஐ கண்டுபிடிங்க. ஐ என்ன வரும்? V1 minus V2 by R. அப்போ என்ன வரும்? 3.7 minus 0.7 by 2 kilo ohms கிடைக்கும். அப்போ கிட்டத்தட்ட 1.5 milliamps. அப்போ 1.5 milliamps கண்டில ஃப்ளோ இருக்கு. ஓகே, அப்போ இந்த VOCங்கிறது இதுல கேவிஎல் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணீங்கன்னா டிராப் என்ன வரும்? அந்த VOCங்கிறது 1 kilo ohms அக்ராஸ் உள்ள டிராப் பிளஸ் இந்த 0.7 வோல்ட். VOCங்கிறது இது 1.5 வோல்ட் கிடைச்சிருமா? ஏன்னா 1.5 milliamps போகுது. இப்போ 1.5 வோல்ட் கிடைச்சிரும். ஒரு 0.7 வோல்ட், 2.2 வோல்ட் கிடைச்சிருக்கு. அப்போ அந்த D1ங்கிற டயோடுல வோல்டேஜ் வந்து 2.2 வோல்ட். ஆனால் நமக்கு தேவையான எவ்வளவு? ஜெனரேட்டர் வோல்ட் எவ்வளவு? ஜெனரேட்டர் வோல்ட் 2.7. ஜெனரேட்டர் வோல்ட் வந்து 2.7. ஆனால் அங்கே கிடைச்சிருக்கு 2.2 தான் கிடைச்சிருக்கு. அப்போ கண்டிப்பா அந்த ஜெனரேட்டர் வந்து ஆன் ஆகாது. ஏன் ஆன் ஆகாது? ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் வந்து மேக்ஸிமே ஜெனரேட்டரோட கம்மியா இருக்கு. ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் தான் மேக்ஸிமம் வோல்டேஜ். மேக்ஸிமம் வோல்டேஜ் ஜெனரேட்டரோட கம்மியா இருக்கு. இப்போ கம்மியா இருக்கும்போது கண்டிப்பா அந்த ஜெனரேட்டர் ஆன் ஆகாது, ஆஃப் தான் ஆகும். ஓகே, அப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இப்போ தான் கன்க்ளூஷனுக்கு வரும். என்ன வரும்? D2 வந்து ஆன், D1 வந்து ஆஃப். கன்க்ளூஷன் வந்தாச்சா? ஓகே, இப்போ நம்ம ரெக்கார்ட் பாராமீட்டர்ஸ் என்ன? V0 வேணும். V0 கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது? D1 ஆஃப். D1 ஆஃப்னா என்ன பண்ணிடலாம்? ஓப்பன் பண்ணி விட்டுலாம். D2 ஆன் அப்படின்னா ஷார்ட் பண்ணி விட்டுலாம். ப்ராக்டிகல் டயோடு அங்கே 0.7 வோல்ட் டிராப். இந்த மாதிரி சர்க்யூட்ஸ் மாறிடும். இது ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. சரியா? டயோடு D1 ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. D2 வந்து ஷார்ட் பண்ணி 0.7 வோல்ட் டிராப் வந்துச்சு. இப்போ இதுக்கு ஈஸியாக நீங்கள் V0 கண்டுபிடிச்சிடலாம். V0 என்ன வரும் அப்படின்னா 2.2 வோல்ட் வரும். இனி do it yourself. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸர் ISRO எக்ஸாமினேஷன்ஸ் 2020 ஈஸியில கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இங்கே ஜெர்மன் டயோடு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜெர்மன் டயோடு தான் ஆன் ஆகும். ஆன் ஆன பிறகு திரும்ப இதுக்கு என்ன ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் கண்டுபிடிச்சி என்ன பண்ணும்? ஆனா ஆஃப் செக் பண்ணணும். சரியா? அடுத்து ரெண்டாவது கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா TNPSC கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 2022 கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். சரியா? ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி உங்களோட ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல உங்க டவுட்டை போஸ்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. கண்டினியூஸா வீடியோஸ் போயிட்டே இருப்போம். டெஃபினட்டா உங்களுக்கு நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்ல வந்து டெஃபினட்டா உங்களால நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஓகேங்களா? குட். தேங்க்யூ. Thanks for watching. Click the subscribe button and click the bell icon for notification. Like, comment and share.